அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸலைத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத். அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம இன்னைக்கு நோன்புகளை முக்கால்வாசி கடந்து வந்துட்டோம். இந்த ரமலான் மாதம் மிகவும் ஒரு சிறப்பு பெற்ற மாதம். 12 மாதங்களே இந்த ரமலான் மாதம் சிறப்பு மிக்கதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னோட குர்ஆனில் சொல்லியிருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது உங்களுக்கு மிகவும் ஒரு பரக்கத் பொரிந்த மாதம் வந்திருக்கு, அதில் லைலத் கதிர் இரவு கொண்ட ஒரு மாதம் இருக்குன்னு. அந்த மாதத்தை நம்ம நெருங்கிட்டோம். அந்த நாளுகளை சுப்ஹானல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம நிறைய நன்மைகளை சம்பாரிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் நிறைய நன்மைகளை செய்வதை அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறியா, நன்மைகள் போட்டி போடுவதை அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறியா. இந்த ரமலான் மாதத்தில் மிகவும் துர்பாக்கியசாலி யாருன்னு கேட்டால் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டவர் தான் சொன்னாங்க. மேலும் கூறினார்கள், மார்க்க சம்பந்தமாக எந்த காரணமின்றி யார் ஒரு நோன்பை விடுறாரோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வருஷமெல்லாம் 365 நாள் நோன்பு வச்சாலும் அந்த கலா செஞ்சாலும் அந்த ஒரு நோன்பு விட்டதுக்கு இணையாகாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தரட்டும். நோன்பை விட தகுதியானவங்கன்னு சொல்லி 6 பேரை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகிறான். ஒன்று கேட்டிங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் பெண்கள், 2வது பால் கொடுக்கும் தாய்மார்கள், மாதவிடாய் பெண்கள், பிரசவத்தீட்டு உள்ள பெண்கள், அடுத்து கேட்டிங்கன்னா அதிக தூரம் பயணம் செய்கிறவங்க. இப்போ கூட பயணம்லாம் பார்த்திங்கன்னா ஈஸி ஆயிடுச்சு. அடுத்து கேட்டிங்கன்னா ரொம்ப தள்ளாத வயதில் உள்ளவங்க, அடுத்து நோயாளிகள். இதில் பார்த்திங்கன்னா 5 பேர் பயனாளிகளை சேர்த்து அவங்கள என்ன செய்யணும், கலா செஞ்சு நோன்பை வைக்கணும். ரொம்ப வயதானவங்க அவங்களால நோன்பே வைக்கணும்னா அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். நோயாளிகள் நோய் சரியான பிறகு நோன்பு வைக்கணும். இவங்கள தான் காரணம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சின்ன காரணங்களுக்காக நம்ம கண்ணு முன்னுக்கே பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர சின்ன காரணங்களுக்காக மக்கள் நோன்பு விடுறாங்க. அந்த நோன்போட அருமை தெரியாமல் நோம்பாளிகள் மட்டும் சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ரையான் என்னும் ஒரு வாசலை வச்சுருக்கேன். அப்படி சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த மாதம் நோன்பு வைப்பவர்களுக்கு கிடைக்கும் 4 கண்ணியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து, அதாவது நம்பிக்கையோடு இருக்கார், ரமலான் மாதம் எப்போ வரும்னு எதிர்பார்த்து அந்த ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய முந்திய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிச்சு விடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு சூரா அல் பக்ராவில் 184வது வசனமாக சொல்கிறான். பாருங்கள், இப்போ நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஒரு கல்யாணம் வருது, ஒரு நிச்சயம் வருது, நம்ம யாராச்சும் பார்க்க போகிறோம்னா எவ்வளோ ஆசை, எப்போ வரும் காத்திருக்கோம் பார்த்தீங்களா. அது மாதிரி ரமலான் மாதத்துக்கு முன்பே காத்திருக்கிறது. ரமலான் மாதம் எப்போ வரும், நம்ம நோன்பு வைக்கலாம், அது நன்மையை சம்பாதிக்கலாம்னு காத்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களோட முந்திய பாவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிக்கிறானா. எவ்வளோ ஒரு சிறப்பாக இருப்பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துக்கு 2 மாதம் முன்பே தயாராகிடுவாங்களாம். அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரஜப்லேயும் சாஃபான்லேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்களாம். ரஜப்லேயும் சாஃபானையும் பரக்கத் செய்வாயாக, மேலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை குர்றார் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ சஹாபாக்கள்லாம் எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருந்த ரமலான் மாதம் மட்டும் அவங்க எங்கேயும் போகாமல், வியாபாரத்துக்கு கூட போகாமல் அல்லாஹ்வை படைத்த ரப்ப 5 நேரம் தொழுது நோன்பு வைத்து நிறைய நன்மைகளை சம்பாதிப்பாங்க சுப்ஹானல்லாஹ். 2வது கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோன்பு வைக்கிற ஒரு சிறப்பு, நோன்பு வைக்கிறப்ப நமக்கு வாயில் ஒரு வாடை வரும். அது நம்மளாலே அப்படி ஒரு வாடை வரும். அந்த வாடை கஸ்தூரியோட சிறந்ததான். இது புகாரியில் 1904வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அதாவது எப்படிப்பட்ட வாய், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல், கோல் பேசாமல், கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருக்கிற வாயை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. எனி டைம் அடுத்தவங்களுக்கு நமக்கு நேரம் இருக்குது, நோன்பு வச்சுருக்கோம், நமக்கு வேலை வெட்டி இல்லைன்னு ஃபோனை போட்டு, இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேச, அடுத்தவங்கள பற்றி பேச, வாயில் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க பற்றி அவங்கள சொல்லலை. நான் அதான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்லி வீண் சண்டைகளை விட்டும், சச்சரவுகளை விட்டும், கெட்ட வார்த்தைகளை விட்டும், புறம் பேசுவதை விட்டும் தவிர்க்கிறாங்க. அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியோட சிறந்தது சுப்ஹானல்லாஹ். அடுத்து கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க,
மறும நாளில் ரையான் என்னும் சொர்க்க வாசல் வழியாக நோம்பாளிக மட்டும் நுழைய முடியுமா? 8 சொர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா? அது அல்லாஹ் சுப்ஹானஹு ரையான்னு ஒரு வாசலை வச்சுருப்பானா. அந்த நாளில் நோன்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ரமலான் மாதம், அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, நோன்பு வழியாக அந்த வாசல் வழியாக நுழைய முடியும்னு புகாரில் 1896வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த நபிசல்லாசோட சிறப்புகளை பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்து கேட்டிங்கன்னா, நபிசல்லாசம் கூறுறாங்க, நோன்பு வைப்போரின் துவா நோன்பு திறப்பதற்கு முன்னுக்கு அல்லாஹ் என்ன செய்ய ஏற்றுக்கொள்கிறான். எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்கள். அதாவது அல்லாட்ட நேரடியாக பேசுகிற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க, ஏன் அல்லாஹ், நானும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கும் எனக்கும் எத்தனை திரைக்கு பின்னுக்கு நீ பேசுகிற. அதாவது அல்லாஹ் சொல்கிறேன், 70 திரைக்கு பிறகு அல்லாவே சொல்கிறேன், உங்களுக்கு பிறகு ஒரு உம்மத் வருவார்கள், முகமது நபி என்ற உம்மத். அவங்க நோன்பு வைக்கிற நேரத்தில் கேட்கும் துவா கேட்பாங்க பார்த்தீங்களா, அதற்கும் எனக்கும் எந்த திரை இருக்கா நான் உடனே ஏற்றுக்கொள்ள அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தி பெண்கள் நம்ம அதிகமாக அடுப்படியில் வடை சுடவும், பலகாரம் செய்ய, எல்லா வேலைகளையும் என்ன செய்யணும், 6:30க்கு நம்ம நோன்பு திறக்கிறோம்னா 6:15க்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சபையில் வந்து உட்காந்து நம்ம இம்மை மறுமை தேவைகளை கேட்டு அல்லாட்ட பெறக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவ்வளோ ஒரு சிறந்த நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் குடும்பத்தோடு உட்காந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவைகளை கேட்கக்கூடிய இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம என்ன செய்யணும், இந்த 4 விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தர்றானா. நபிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து நோன்பு வைக்கிற முந்தைய பாவம் மன்னிக்கப்படுது. நோம்பாளியும் வாயிலும் வருவாட கஸ்தூரியோட சிறந்தது. மறுமை நாளில் அல்லாஹ் ரையான் ஒரு வாசல் வச்சுருக்கேன் சொர்க்கத்தில், அது நோம்பாளி மட்டும் நுழைய முடியும். 4வது நோன்பு திறக்கும் நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த 4 விஷயங்களை நமக்கு தர்றேன். இது எந்த உம்மத்துக்குமே கொடுக்கப்படும் நபிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. என்னோடய உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, வேறு எந்த நபிமாரோட உம்மத்துக்குமே இந்த சிறப்பு கொடுக்கப்படலைன்னு நபிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நபிஸ்ஸலாம் சொன்ன இந்த 4 சிறப்புகளையும் கண்ணியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இதனால் நம்ம என்ன செய்யணும், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், கெட்ட புறம்புகளெல்லாம் பேசாமல் தவிர்த்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நோன்பு திறக்க நேரத்தை பயன்படுத்தி துவா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் என்னையை நீங்கள் அதிகமாக உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. உங்களையும் நான் உங்கள் அனைவரும் உள்ள தேவைகளையும், என்னென்ன தேவையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றலான்னு நான் அதிகமாக துவா செய்கிறேன். எதை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அதை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த நன்மை அவங்க செஞ்சாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.